மாநாடு வேற 21ஆம் தேதி. சரி. அதனால இப்ப போனாருன்னா அதனுடைய அந்த அந்த கிரேஸ் குறைஞ்சிரும் நமக்கு. அதுக்கான அந்த ஐப் குறைஞ்சிரும். மாநாடு பிரம்மாண்டமா நடக்க போது 30 லட்சம் பேர் கூட போறாங்க. விக்கிரவாண்டியை தாண்டி தேசிய பார்ட்டிகளும் பிராந்திய பார்ட்டிகளும் உற்று நோக்கக்கூடிய மாநாடு தான் அமைய போகுது அந்த மாநாடு. 30 லட்சம்ன்றீங்க வேற. வேற என்ன பண்ண சொல்றீங்க? மதுரை கிரௌடு தாங்காது அது அவ்வளவு போனா. திமுக நடத்துற மாநாடு நினைச்சு 2 லட்சம் நினைச்சிட்டீங்களா? எடப்பாடி மாநாடு நினைச்சீங்க 5000 விஜய் அவர்கள் மாநாடு சார் பார்த்தோம். விக்கிரவாண்டியில 12 லட்சம் பேரை பார்த்தோம். ஓகேவா? முதல் மாநாடு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி மாவட்ட செயலாளரை போட்டு, பகுதி செயலாளரை போட்டு, வார்டு செயலாளரை போட்டு, பூத் கமிட்டியை போட்டு இன்னைக்கு 2வது மாநாடு நடத்துறாருன்னு சொன்னா எவ்வளவு பிரம்மாண்டமா இந்த மாநாடு நடத்த போறோம் பார்க்க தானே போறீங்க. விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு 15 நிமிஷம் அந்த நடைமேடை அமைக்கிறாங்களாம். அப்ப எவ்வளவு பெரிய மாநாடு, என்ன மாதிரி விஷயமான கூட்டங்கள் அங்க வந்து கலந்துக்க போறன்ற விஷயம்லாம் நீங்க பார்க்க பொறுத்து பாருங்க. கூட்டம் எல்லாம் எல்லாருக்கும் சேரும் சார். கடந்த காலங்களிலே கூட்டம் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படின்ற வரலாறு எல்லாம் இருக்கு. அல்ல 200 ரூபாய் கூட்டம், 200 ரூபாய் 500 ரூபாய் பூத் கமிட்டிக்கு சாராய பாட்டில் வச்சு பிரியாணி போட்ட கூட்டம். விஜய் அவர்கள் 1 ரூபாய் செலவு இல்லாம தானா சேர்ற கூட்டம். பாத்தீங்களா? 1 ரூபாய் செலவு காசு கொடுத்து கூட்டம் கூட்டாங்கன்னு சொல்லுங்க பாப்போம்.